மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள், கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஆசியோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு அறிவிக்கப்பட்ட நான் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கலை அனைத்து கூட்டணி கட்சி நண்பர்களோடு தாக்கல் செய்துள்ளோம். கேம்பெயின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த எலெக்ஷன் நலத்திட்டங்கள் வர வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்க? இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதை மக்கள் அறிவார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு ஒரு 4 தேர்தல்களாக தொடர்ந்து வலிமையான கொள்கை கூட்டணியை அமைத்த இந்த கூட்டணி இந்த தேர்தலில் தேர்தல் வாக்குறுதியாக கடந்த முறை அறிவித்த அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றி இப்பொழுது அந்த திட்டங்களுக்கும் வலு சேர்க்கின்றவர்களும் பல்வேறு புதிய வாக்குறுதிகளையும் வழங்கியுள்ளார்கள். இதை மக்களிடம் எடுத்து சென்று வாக்குகளாக பெற்று 2.0 ஆட்சி அமைப்பதற்கு மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவேன் என்று தெரிவித்துள்ளனர். தாவேக தனியாக போட்டியிடுறதுனால திமுகவுடைய வாக்குகள் பாதிக்கும். தாவேக அரசியல் ரீதியாக ஒருத்தர் போட்டியிடுவது இயல்பு, அது முடியாது. அதில் நிச்சயமாக திமுகனுடைய வெற்றி எந்த வகையில் பாதிக்கும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கி மக்கள் ஒட்டுமொத்த இந்தியாவை ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழ்நாடு தலை சிறந்து முதன்மையான மாநிலமாக விளங்குகின்றது. அதை மக்கள் அனுதினமும் திராவிட மாடல் ஆட்சியில் வழங்குகின்ற திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதனால் பயனடைந்த அனைவரும் வாக்களிக்க தயாராக